ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள். அதில் பாடம் எண் 8, கூட்டுறவு சங்கங்களின் நிதிகளும் சொத்துக்களும். கூட்டுறவு சங்கங்களின் நிதிகளும் சொத்துக்களும். சரிங்களா? ஸோ இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் சொல்லாமல் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக சொல்லுவேன். அதையும் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? முதல் கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கம் கடன் வழங்குவதில் உள்ள சில கட்டுப்பாடுகள் பற்றி எப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? ஒரு கூட்டுறவு சங்கம் கடன் வழங்குவதில் உள்ள சில கட்டுப்பாடுகள் பற்றி பிரிவு 66 கூறப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அது என்ன சில கட்டுப்பாடுகள் அப்படின்னா, உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது, ஒரு கூட்டுறவு சங்கம் இன்னொரு கூட்டுறவு சங்கத்துக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு பதிவாளரின் முன்னனுமதி பெறணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு அடுத்தது, வைப்புத்தொகை கடன் அப்படின்றது எல்லோருக்கும் கொடுத்துட முடியாது. அந்த சொசைட்டியில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேவிங்ஸ் யார் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் வைப்புத்தொகை கடன் அப்படின்றது கொடுக்க முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆமாம் தானே? வைப்புத்தொகை கடன் அப்படின்றது வைப்புத்தொகை செலுத்தியவர்களுக்கு தானே வழங்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் கடன் வழங்குவதை பற்றி பிரிவு 66 சொல்லப்பட்டுள்ளது. அதற்கடுத்தது இரண்டாவது கேள்வி, ஒரு கூட்டுறவு சங்கம் கடன் பெறுவதில் சில கட்டுப்பாடுகள் பற்றி எப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? ஒரு கூட்டுறவு சங்கம் கடன் பெறுவதில் உள்ள சில கட்டுப்பாடுகள் பற்றி பிரிவு 67 கூறப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ கடன் வழங்குவது, அதாவது ஒரு சொசைட்டி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குது அப்படின்னா அது பிரிவு 66 வரும். அதே மற்றவங்க கிட்ட இருந்து அரசு அல்லது நிதி உதவி வங்கி அல்லது பிற நிறுவனங்கள் கிட்ட இருந்து ஒரு சொசைட்டி கடன் வாங்குது அப்படின்னா அதை பற்றி என்ன பிரிவில் சொல்லியிருக்காங்க? பிரிவு 67 சொல்லப்பட்டுள்ளது. இந்த பிரிவு 67 சில கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொசைட்டிக்கு தேவையான அமௌண்ட்டை மொத்தமாக கடன் வாங்க முடியாது. ஸோ அதுக்காக பைலால ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சொசைட்டி இவ்வளோ தான் மற்றவங்க கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்றத ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது தான் பிரிவு 67. சரிங்களா? ஸோ அந்த லிமிட்டை தாண்டி, அதாவது துணை விதிகளின்படி நிர்ணயிக்கப்பட்ட அந்த லிமிட்டை தாண்டி ஒரு சொசைட்டி கடனை அதிகமாக வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மூன்றாவது கேள்வி, கூட்டுறவு சங்கங்கள் நிதிகளை முதலீடு செய்தல் பற்றி கூறும் பிரிவு. கூட்டுறவு சங்கங்கள் நிதிகளை முதலீடு செய்தல் பற்றி கூறும் பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிவு 68. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை பற்றி செக்ஷன் 68 சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது நான்காவது கேள்வி, நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 69. சரிங்களா? ஸோ இந்த பிரிவு 69 என்ன சொல்ல வருது அப்படின்னா, பிரிவு 72 இருக்குல்ல, பிரிவு 72 அப்படின்றது நிகரலாப பிரிவினை. அந்த நிகரலாப பிரிவினையில் கட்டாய நிதிகள் அப்படின்னு 2 இருக்கும். கட்டாய நிதிகள் அப்படின்றது 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி. அதுக்கு 3% ஒதுக்குவாங்க. அதுக்கு அடுத்தது கல்வி வளர்ச்சி நிதி அப்படின்னு 2% ஒதுக்குவாங்க. சரிங்களா? இந்த கட்டாய நிதிகள் அப்படின்றது ஒவ்வொரு சங்கமும் கண்டிப்பாக செலுத்த வேண்டியது. சரிங்களா? இதை தவிர்த்து இதர நிதி ஒதுக்கீடுகள் அப்படின்னு சேம நிதியில் ஆரம்பித்து பொதுநல நிதிகள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு 2 + அது ஒரு 8, மொத்தம் 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நிகர லாப பிரிவினைப்படி இந்த 10 நிதிகளையும் ஒதுக்கீடு செய்தது போக அந்த நிகர லாபத்தில் ஏதாவது பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் உறுப்பினர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பிரிவு 69 சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த நிகர லாபத்தில் இருக்கிற அந்த லாப அமௌண்ட் எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னா ரிசர்வ் ஃபண்டுக்கு டைரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை உறுப்பினர்களுக்கு தரக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றி பிரிவு 69 சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? அதற்கடுத்தது ஐந்தாவது கேள்வி, கூட்டுறவு சங்க செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகத்திற்கு தொடர்பில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் சங்கத்தின் நிதியை செலவு செய்யக்கூடாது என்பதை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிவு 70. சரிங்களா?
கூட்டுறவு சங்க செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகத்திற்கு தொடர்பில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் சங்கத்தின் நிதியை வந்து செலவு செய்யக்கூடாது. சங்கத்தின் நிதியை வந்து செலவு செய்யக்கூடாது. அதாவது தொடர்பில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் சங்கத்தின் நிதியை வந்து செலவு செய்யக்கூடாது அப்படின்னு பிரிவு 70 வந்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்தது 6வது கேள்வி, நிகரலாப பிரிவினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. நிகரலாப பிரிவினை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 72. டிஸ்போசல் ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸ். டிஸ்போசல் ஆஃப் நெட் ப்ராஃபிட்ஸை பற்றி செக்ஷன் 72 வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதற்கடுத்தது 7வது கேள்வி, பிரிவு 66 படி ஒரு கூட்டுறவு சங்கம் கடன் வழங்குவதில் உள்ள சில கட்டுப்பாடுகளை தேர்வு செய்யணும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். இதை பற்றி நாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே வந்து சொல்லிட்டேன். அதாவது பிரிவு 66 அப்படின்றது ஒரு சொசைட்டி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறத பற்றி சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ அந்த கடன் கொடுக்கறதுல சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் கடன் வழங்க வேண்டும் அப்படின்றத சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? ஆமாம் தானே, உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்கணும் அப்படின்றத பிரிவு 66 சொல்லப்பட்டிருக்கும். இது வந்து கரெக்டு தான். அதுக்கடுத்தது பதிவாளரின் அனுமதி பெற்று சங்கங்களுக்கு கடன் வழங்குதல். ஸோ இதுவும் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சொசைட்டி இன்னொரு சொசைட்டிக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பதிவாளரின் அனுமதியை வந்து பெறணும் அப்படின்றத பிரிவு 66 வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதுவும் வந்து கரெக்டு தான். அதுக்கடுத்தது ஆப்ஷன் சி, வைப்புத்தொகை செலுத்தியவர்களுக்கு வைப்புத்தொகை கடன் வழங்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வைப்புத்தொகை செலுத்தியவர்களுக்கு மட்டும்தானே வைப்புத்தொகை கடன் அப்படின்றது கொடுக்க முடியும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும் என்பது சரியானது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் ஏன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்டை எடுத்து கொடுத்து கூட அவங்க வந்து இது வந்து எந்த பிரிவில் வந்து இடம்பெறும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது 8வது கேள்வி, ஒரு நபர் சங்கத்தின் இணை உறுப்பினராக சேர்க்கப்பட்டால் அன்றி அவருக்கு தங்க நகை வெள்ளி பாத்திரங்கள் ஈடாக வைத்து கடனோ மிகைப்பற்றோ அப்படின்றது ஓவர் டிராஃப்ட். அதுக்கடுத்தது கைசாத்து காசோலை தள்ளுபடி அனுமதித்தல் கூடாது என்று கூறும் விதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 76 பிராக்கெட்டில் 1ன்னு போட்டிருக்குல்ல, அது வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா, விதி 76 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து அதை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதற்கடுத்தது 9வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்கள் கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகள். அதாவது கூட்டுறவு சங்கங்கள் பிற நிறுவனங்கள் கிட்ட இருந்து அல்லது நிதி உதவும் வங்கி கிட்ட இருந்து அல்லது அரசு கிட்ட இருந்து கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை பற்றி என்ன செக்ஷனில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்து கொஸ்டினே தான் இது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 67 வந்து சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன பிரிவு 67 கூடவே விதி 77ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிரிவு 67 மற்றும் விதி 77 வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு கூட்டுறவு சங்கங்கள் கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை பற்றி பிரிவு 67 வந்து சொல்லப்பட்டுள்ளது. அதே போல விதி 77 வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கடுத்தது 10வது கேள்வி, எந்த ஒரு சங்கமும் பதிவாளர் முன்னனுமதியின்றி அரசு அல்லது நிதி உதவி வங்கி அல்லாத பிற வழிகளில் கடன் பெறுதல் கூடாது என்று குறிப்பிடும் விதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, விதி 77. சரிங்களா? இந்த 2 அப்படின்றது விதி 77 2வது பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. புத்தகத்துலேயும் அப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு சங்கமும் பதிவாளரின் முன்னனுமதியின்றி கவர்மெண்ட் கிட்ட இருந்தோ அல்லது ஃபைனான்சியல் பேங்க்கு கிட்ட இருந்தோ வந்து அதாவது இதை தவிர்த்து பிற வழிகளில் வந்து கடன் பெறக்கூடாது அப்படின்றத விதி 77 செகண்ட் பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்படி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? பதிவாளரின் அனுமதி வந்து தேவைப்படும். அதற்கடுத்தது 11வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்கள் நிகரலாப பிரிவினை தவிர மற்ற எந்த ஒரு நிதியையும் உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாது என்று எப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? கூட்டுறவு சங்கங்கள் நிகரலாப பிரிவினை தவிர, சரிங்களா? நிகரலாப பிரிவினை அப்படின்றது கட்டாய நிதிகளில் 2 இருக்கும். அதுக்கப்புறம் இதர நிதி ஒதுக்கீடுகளில் 8 இருக்கும். சரிங்களா? ஸோ இது மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நிதிகள் இருக்கும். இந்த 10 நிதிகளை தவிர மற்ற எந்த ஒரு நிதியையும் வந்து உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்க கூடாது அப்படின்னு பிரிவு 69 வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 12வது கேள்வி, ஒரு தொடக்க சங்கம்
துணை விதிகளின்படி பொதுப்பேரவை ஒப்புதலுக்கு உட்பட்டு அதன் உறுப்பினரால், சரிங்களா, ஒரு தொடக்க சங்கத்தில் இருக்கிற உறுப்பினரால் பொதுப்பேரவை ஒப்புதலுக்கு உட்பட்டு துணை விதிகளின்படியும் எழுத்தர் பணி அப்படின்றது கிளர்க் ஒர்க்கு, சரிங்களா, எழுத்தர் பணி அப்படின்றது கிளர்க் ஒர்க்கு. ஸோ ஒரு உறுப்பினர், ஒரு மெம்பர் வந்து கிளர்க் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஓராண்டிற்கான அதிகபட்ச தொகை எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, ரூபாய் 2400 வந்து வழங்கப்படும். சரிங்களா. ஸோ இந்த 2400 அப்படின்றது எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னா வியாபார மூலதனம் இருக்குல்ல, சரிங்களா, வியாபார மூலதனம் அல்லது வியாபார வரவு செலவில் இருந்து 100 ரூபாய்க்கு 75 பைசா அப்படின்ற ஒரு கணக்கு போட்டு மேக்ஸிமம் 2400 வரைக்கும் வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா. இது சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மெம்பர் வந்து கிளர்க் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஓராண்டிற்காக அதிகபட்சமாக வழங்கக்கூடிய தொகை அப்படின்றது 2400. ஓகேங்களா. அதற்கடுத்தது 13வது கேள்வி. தேர்தல் தகராறு அல்லது தேர்தல் தொடர்பாக எந்த செலவினங்களையும் ஒரு சங்கம் செய்யக்கூடாது என்று எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? தேர்தல் தகராறு அல்லது அது தொடர்பாக எந்த செலவினங்களையும் ஒரு சங்கம் செய்யக்கூடாது என்று எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, விதி 84 வந்து கூறப்பட்டுள்ளது. அதற்கடுத்தது 14வது கேள்வி. ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் பதிவாளரின் முன்னனுமதியுடன் சில சிறப்பு தருணங்களில் சங்கத்தின் நிதியை செலவு செய்யலாம். அதாவது சில சிறப்பு தருணங்களில் சங்கத்தின் நிதியை செலவு செய்யலாம் அப்படின்றத எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விதி 85 வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே சில சிறப்பு தருணங்கள்னு கொடுத்துருக்காங்களே, அது என்னென்ன அப்படின்னா ஆண்டு நிறைவு விழா, அதுக்கடுத்தது பிறப்பு விழா, அதற்கடுத்தது கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுற விழா, அதுக்கடுத்தது யாரோட உருவ சிலை அதாவது உருவப்பட திறப்பு விழா. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சில சிறப்பு தருணங்களுக்கு மட்டும் சங்கத்தின் நிதியை வந்து செலவு செய்யலாம், அதுவும் பதிவாளரின் அனுமதி பெற்று வந்து செலவு செய்யலாம் அப்படின்றத விதி 85 வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா. ஸோ இதுக்காக இந்த சங்கத்தின் நிதியை வந்து செலவு செய்யலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 வருஷம், சரிங்களா, லாஸ்ட்டு 3 வருஷத்தில் இருக்கிற நிகர லாபத்தில் வந்து மேக்ஸிமம் 25% அதிகப்படாமல், சரிங்களா, மேக்ஸிமம் 25% அதிகப்படாமல் ஒரு தொடக்க சங்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 60,000 வரைக்கும் வந்து செலவு செய்யலாம். இல்லது ஒரு மத்திய சங்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும். சரிங்களா. எதுக்கு செலவு செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆண்டு நிறைவு விழாக்கு வந்து செலவு செய்யலாம், அல்லது ஒரு கட்டிடங்களுக்கு புதுசாக ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டுற விழாக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து ஒவ்வொரு சங்கத்துக்கும் வந்து ஒதுக்கியிருக்காங்க. தொடக்க சங்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் 60,000 ரூபாய் வரைக்கும் வந்து செலவு செய்யலாம். அதே மத்திய சங்கமாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு செய்யலாம். அல்லது தலைமை சங்கம் அபெக்ஸ் சொசைட்டி இருக்குல்ல, ஸோ அந்த தலைமை சங்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத விதி 85 வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா. ஸோ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 15வது கேள்வி. விளம்பர செலவு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. விளம்பர செலவு பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 70 மற்றும் விதி 86. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரிவு 70 மற்றும் விதி 86. அதற்கடுத்தது 16வது கேள்வி. வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல் பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல் பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 88 வந்து கூறப்பட்டுள்ளது. என்னதான் விதி 88 வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல் பற்றி கூறப்பட்டிருந்தாலும் இதுலேயும் சில கட்டுப்பாடுகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஒரு சொசைட்டி வந்து பதிவாளரின் முன்னனுமதி இல்லாமல் வாகனத்தை வந்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு சொசைட்டி வந்து வாகனம் வாங்க போகுது அப்படின்னா அதுக்கு வந்து பேரவை ஒப்புதல் வந்து பெற வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதலை பற்றி எந்த விதியில் வந்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் விதி 88. அதற்கடுத்தது 17வது கேள்வி. வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல் விதி 88 படி வாகனத்திற்கு தினசரி பயண குறிப்பேடு, சரிங்களா, இந்த பயண குறிப்பேடு அப்படின்றது எந்த படிவத்தில் பராமரிக்கப்பட வேண்டும்? வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல் விதி 88 படி வாகனத்திற்கு தினசரி பயண குறிப்பேடு என்பது எப்படிவத்தில் பராமரிக்கப்பட வேண்டும்?
ஆன்சர் ஆப்ஷன் சி படிவம் 33 வந்து பராமரிக்கப்பட வேண்டும். என்னென்ன பராமரிப்பாங்க அப்படின்னா, ஒரு வண்டி வந்து எங்கே போகுது சரிங்களா, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு வண்டி, அதே போல் அந்த வண்டிக்கான டீசல் செலவு வந்து எவ்வளோ ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இது போன்ற விவரங்களை வந்து இந்த படிவம் 33 வந்து பராமரிக்கப்படும் சரிங்களா. அதாவது இது வந்து லாக் புக்கு அல்லது ட்ரிப் ஷீட்டு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. புத்தகத்தில் ட்ரிப் ஷீட்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. வாகனம் வாங்குதல் மற்றும் பயன்படுத்துதல் விதி 88 படி வாகனத்திற்கு தினசரி பயண குறிப்பேடு என்பது எந்த படிவத்தில் பராமரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி படிவம் 33. அதுக்கடுத்தது 18வது கேள்வி, தொலைபேசி பயன்படுத்துதல் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? தொலைபேசி பயன்படுத்துதல் பற்றி விதி 89 குறிப்பிடப்பட்டுள்ளது. 19வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 பிரிவு 72 எதை பற்றி குறிப்பிடுகிறது? தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 பிரிவு 72 எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி நிகர லாபத்தினை பகிர்வு செய்தல் சரிங்களா. கட்டாய நிதிகள் அப்படின்றது ஒன்று பகிர்வு செய்யணும். அதுக்கு அடுத்தது இதர நிதி ஒதுக்கீடுகள் அப்படின்றத பகிர்வு செய்யணும் சரிங்களா. ஸோ பிரிவு 72 அப்படின்றது நிகர லாப பிரிவினை பற்றி குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்தது 20வது கேள்வி, நிகர லாபத்திலிருந்து கூட்டுறவு கல்வி நிதிக்கு சரிங்களா, நிகர லாபத்திலிருந்து கூட்டுறவு கல்வி நிதிக்கு எத்தனை சதவிகிதம் பிரிவினை செய்யப்பட வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2% பிரிவினை செய்யப்பட வேண்டும். கோஆபரேட்டிவ் எஜுகேஷன் ஃபண்ட் அப்படின்றது 2%. அதுக்கடுத்தது 21வது கேள்வி, நிகர லாபத்திலிருந்து கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதிக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்க வேண்டும்? நிகர லாபத்திலிருந்து கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதிக்கு சரிங்களா, கோஆபரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டு R&D ஃபண்டு அப்படின்றத ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஃபண்டு இதுக்கு வந்து எத்தனை சதவீதம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 3% வந்து ஒதுக்க வேண்டும். அதற்கு அடுத்தது 22வது கேள்வி, கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி கீழ்கண்ட எந்தெந்த காரியங்களுக்கு செலவிடப்படுகின்றன? கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி கீழ்கண்ட எந்தெந்த காரியங்களுக்கு செலவிடப்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது R&D ஃபண்டு 3% இருக்குல்ல, இந்த ஃபண்டு எந்தெந்த காரியங்களுக்கு வந்து செலவிடுறாங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் முன்னேற்றம் பற்றிய ஆராய்ச்சிக்கு வந்து செலவிடுறாங்க. அதுக்கு அடுத்தது கூட்டுறவு இயக்க வளர்ச்சிக்கு வந்து செலவிடுறாங்க. கூட்டுறவு வளர்ச்சிக்கான ஆலோசனை குழுக்களை அமைத்து செயல்படுதலுக்காக செலவிடப்படுகின்றன சரிங்களா. அதுக்கு அடுத்தது 23வது கேள்வி, கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி R&D ஃபண்டு இருக்குல்ல, அது வந்து எந்த விதியில் வந்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி விதி 90 வந்து கூறப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 24வது கேள்வி, ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிகர லாபத்தில் 3% கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியை தணிக்கை அறிக்கை கிடைத்த சரிங்களா, தணிக்கை அறிக்கை கிடைத்த டேஷ் காலத்திற்குள் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு அளிக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மாதத்திற்குள்ள சரிங்களா. வித்தின் 1 மந்த்துக்குள்ள ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிகர லாபத்தில் 3% R&D ஃபண்டு அப்படின்றது மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வந்து செலுத்தப்பட வேண்டும் சரிங்களா. அதற்கு அடுத்தது இது வந்து கொஞ்சம் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொசைட்டி சரிங்களா, ஒரு சொசைட்டி இருக்குது. ஸோ இந்த சொசைட்டி அப்படின்றது யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா மணியை மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு வந்து சென்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து மணி சென்ட் பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட் மணி ஓகே, இது வந்து ப்ராசஸ். ஸோ ஒரு சொசைட்டி இருக்குது, அந்த சொசைட்டி ஆடிட் மெமோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆடிட் மெமரண்டம் அப்படின்னுவாங்க, அதாவது ஆடிட் மெமோ சரிங்களா. இது கிடைத்த ஆடிட் மெமோ இது கிடைத்த அந்த நாள்லேருந்து சரிங்களா, அந்த நாள்லேருந்து வித்தின் 30 டேஸுக்குள்ள வித்தின் 1 மந்த்துக்குள்ள
டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியன் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வந்து ஒவ்வொரு சொசைட்டியும் வந்து மணியை சென்ட் பண்ணுவாங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 3%. சரிங்களா? எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 3% வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியன் இருக்குல்ல, இந்த 3% வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% வந்து இவங்க நிறுத்திப்பாங்க. அதாவது இவங்களோட நிர்வாக செலவுக்கு வந்து நிறுத்திக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற 90% அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும், அதாவது இந்த அமௌண்ட்டு வந்த டேட்டில் இருந்து வித்தின் 30 டேஸுக்குள்ளே யாருக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் யூனியன், அதாவது ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து 90% வந்து ரிசீவ் ஆகும். ஸ்டேட்டு கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு வந்து 90% வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அதாவது ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிகர லாபத்தில் இருக்கிற 3% கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியை தணிக்கை அறிக்கை கிடைத்த அப்படின்னா ஆடிட் மெமரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தணிக்கை அறிக்கை கிடைத்த நாள்லேருந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ள மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் அப்படின்றது இந்த நிதியில் 10% வந்து அந்த நிர்வாக செலவுக்காக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதே போல தான் கல்வி நிதியும் வந்து இருக்கும். அதுக்கடுத்தது 25வது கேள்வி, கூட்டுறவும் ஆராய்ச்சி. சரிங்களா? கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியை பராமரிக்க ஒரு குழு நிறுவப்பட்டுள்ளது. இக்குழுவின் தலைவர் யார்? கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி வந்து பராமரிக்க ஒரு குழு வந்து நிறுவப்பட்டுள்ளது. இக்குழுவை பராமரிக்க இக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பதிவாளர். சரிங்களா? அதுக்கடுத்தது வளர்ச்சி குழுவின் பதவிக்காலம், அதாவது R&D குழுவின் பதவிக்காலம் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 ஆண்டுகள். அதாவது R&D குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாலும் அது வந்து பதிவாளர். R&D குழுவின் பதவிக்காலம் அப்படின்றது 3 ஆண்டுகள். அதுக்கடுத்தது 27வது கேள்வி, கூட்டுறவு கல்வி நிதி பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? கூட்டுறவு கல்வி நிதி பற்றி விதி 91 வந்து கூறப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. கூட்டுறவு கல்வி நிதி பற்றி என்ன விதியில் வந்து கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, விதி 91 வந்து கூறப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கடுத்தது 28வது கேள்வி, ஒவ்வொரு சங்கமும் நிகர லாபத்தில் 2% கூட்டுறவு கல்வி நிதியை தணிக்கை அறிக்கை கிடைத்த டேஷ் காலத்திற்குள் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வழங்க வேண்டும். ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிகர லாபத்தில் கூட்டுறவு கல்வி நிதியை தணிக்கை அறிக்கை கிடைத்த வித்தின் 1 மந்த். சரிங்களா? இதுக்கும் வந்து 1 மாதம் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மாத காலத்திற்குள் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வழங்க வேண்டும். சொசைட்டி ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சொசைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இவங்க ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் யூனியனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்க வந்து 2% கல்வி நிதி வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு போய் சேரும். இவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ரிசீவ் ஆன தேதியிலிருந்து வித்தின் 30 டேஸுக்குள்ளே, சரிங்களா, வித்தின் 1 மந்த்துக்குள்ளே, இதுக்கும் வந்து 1 மந்த் பீரியட் தான், இதுக்கு வந்து வித்தின் 1 மந்த் பீரியட் தான். சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2%ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% நிதியை வந்து இவங்களோட நிர்வாக செலவுக்காக வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற 90% அமௌண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில கூட்டுறவு ஒன்றியத்திற்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதற்கடுத்தது 29வது கேள்வி, கூட்டுறவு கல்வி நிதி கீழ்கண்ட எக்காரியங்களுக்காக செலவிடப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். கூட்டுறவு கல்வி நிதி கீழ்கண்ட எக்காரியங்களுக்காக செலவிடப்படுகின்றன அப்படின்னா 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சிக்காக செலவிடப்படுகின்றன. 2வது ஆப்ஷன் பி, கூட்டுறவு பிரசாரம் செய்யறதுக்காக வந்து செலவிடப்படுகின்றன. அதாவது கல்வி மற்றும் பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி கூட பிரச்சாரம் அப்படின்றது பண்ணலாம். அல்லது இந்த கூட்டுறவு வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில்னு சொல்லதை மொத்தமாக கூட்டுறவு இல்லாமல் வந்து கூட்டுறவே நாட்டுயர்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே, ஸோ அதை பற்றி கூட விழிப்புணர்வு ஏற்படுத்துக்காக எது ஒன்றா இருக்கலாம். அதாவது கூட்டுறவு பிரசாரம் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு கல்வி நிதி அப்படின்றது செலவிடப்படுகின்றன. அதுக்கு அடுத்தது கூட்டுறவு விளம்பரம் செய்யறதுக்காகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு கல்வி நிதியிலிருந்து எடுத்து செலவிடப்படுகின்றன. அதற்கடுத்தது 30வது கேள்வி, கூட்டுறவு கல்வி நிதி குழுவின் தலைவர் யார்? கல்வி நிதி குழுவின் தலைவரானாலும் அது வந்து பதிவாளர் தான். வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதி குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டாலும் அதுக்கும் வந்து பதிவாளர் தான். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பதிவாளர்.
கூட்டுறவு கல்வி நிதி குழுவின் பதவிக்காலம், கூட்டுறவு கல்வி நிதி குழுவின் பதவிக்காலம் அப்படின்றது 3 ஆண்டுகள். அதே வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிதிக்குழுவின் பதவிக்காலம் அப்படின்னாலும் அதுக்கு 3 ஆண்டுகள் தான். சரிங்களா? 32வது கேள்வி, சேமநிதி அல்லது காப்பு நிதி பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சேமநிதி அல்லது காப்பு நிதி பற்றி விதி 99 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. 33வது கேள்வி, ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிகர லாபத்தில் எத்தனை சதவீதத்திற்கு குறையாமல் பேரவையை கூட்டி சேமநிதிக்கு ஒதுக்க வேண்டும்? சேமநிதி அப்படின்றது ரிசர்வ் ஃபண்டு. நிகர லாபத்திலிருந்து எத்தனை சதவீதத்திற்கு குறையாமல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? வித்தின் 20% குறையாமல் சேமநிதிக்கு ஒதுக்க வேண்டும். ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் நிகர லாபத்தில் 20% குறையாமல் பேரவையை கூட்டி சேமநிதிக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் டி. இதற்கடுத்தது 34வது கேள்வி, விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விதி 93 கூறப்பட்டுள்ளது. அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு. சரிங்களா? விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதி அப்படின்றது அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு விதி 93 கூறப்பட்டுள்ளது. அதற்கடுத்தது 35வது கேள்வி, மதிப்பூதியம் பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? மதிப்பூதியம் பற்றி விதி 94 கூறப்பட்டுள்ளது. பேமெண்ட் ஆஃப் ஆனோரரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேமெண்ட் ஆஃப் ஆனோரரியம் விதி 94. அதற்கடுத்தது 36வது கேள்வி, கீழ்கண்ட எந்தெந்த வங்கிகள் நிகர லாபத்தில் 15% விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதிக்கு ஒதுக்கப்பட வேண்டும்? கீழ்கண்ட எந்தெந்த வங்கிகள் நிகர லாபத்தில் 15% விவசாய கடன் நிலைநிறுத்தும் நிதிக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. மேற்கூறிய அனைத்து வங்கிகளுமே 15% அக்ரிகல்ச்சரல் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கப்பட வேண்டும். கிரெடிட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விவசாயத்துக்கு யாரெல்லாம் எந்த சங்கங்கள்லாம் கடன் கொடுக்குதோ அவங்க கண்டிப்பாக இந்த 15% அப்படின்றது ஒதுக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் போது அந்த விவசாயிகளால் திருப்பி கடன் கொடுக்கப்படாத நிலை ஏற்படும். அப்போ இந்த 15% எடுத்து அந்த ஸ்டெபிலைசேஷன், சரிங்களா, அந்த கடனை நிலைநிறுத்துவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த 15% அப்படின்றது ஒவ்வொரு சொசைட்டிலும் ஒதுக்கப்படுறாங்க. சரிங்களா? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், மத்திய வங்கிகள் மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகள், அதுக்கடுத்தது பிரதம நிலவள வங்கிகள். சரிங்களா? இந்த 4மே பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டு 15% அப்படின்றது நிகர லாபத்திலிருந்து ஒதுக்குவாங்க. அதுக்கடுத்தது 37வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. சரிங்களா? இதை பார்க்கும்போது எனக்கு நபார்டு தான் ஞாபகம் வந்தது. சரிங்களா? தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி, அதற்கான அப்ரிவேஷன் போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. தனது லாபத்தில் எத்தனை சதவீதத்தை பொய்த்த கிணறு நிதிக்கு அளிக்க வேண்டும்? தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி தனது லாபத்தில் எத்தனை சதவீதத்தை பொய்த்த கிணறு நிதிக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 10%. சரிங்களா? அதற்கடுத்தது 38வது கேள்வி, ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் தனது நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மொத்த மதிப்பூதியம் எத்தனை சதவீதத்திற்கு மேற்படக்கூடாது? மதிப்பூதியம் அப்படின்றது ஹானரரியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் தனது நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மொத்த மதிப்பூதியம் என்பது எத்தனை சதவீதத்திற்கு மேற்படக்கூடாது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. 10% மேற்படக்கூடாது. மேக்ஸிமமே பார்த்திங்க அப்படின்னா 10% தான். அதுக்கு மீதி 1% கூட அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது 39வது கேள்வி, பங்கு ஈவு அல்லது பங்காதாயம் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? பங்கு ஈவு அல்லது பங்காதாயம் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விதி 95 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது டிவிடெண்ட்னு சொல்லுவோம்ல. சரிங்களா? டிவிடெண்ட்டை பற்றி விதி 95 சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? டிவிடெண்ட் எத்தனை சதவீதம்? 14%. சரிங்களா?
அதற்கடுத்தது 40வது கேள்வி, உறுப்பினர்கள் செலுத்திய பங்கு தொகைக்கு நிகர லாபத்தில் எத்தனை சதவீதத்திற்கு அதிகப்படாமல் பங்காதாயம் அல்லது பங்கு ஈவு வழங்கப்பட வேண்டும்? உறுப்பினர்கள் செலுத்திய பங்கு தொகைக்கு நிகர லாபத்தில் எத்தனை சதவீதத்திற்கு அதிகப்படாமல் பங்காதாயம் அல்லது பங்கு ஈவு அப்படின்னா டிவிடெண்ட் எத்தனை சதவீதம் வழங்க வேண்டும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 14% வந்து வழங்கப்பட வேண்டும். சரிங்களா? அதாவது இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில சொசைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிகர லாபத்தில் வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சொசைட்டி வந்து நினைக்கலாம், சரிங்களா, எங்களுக்கு வந்து நிகர லாபம் அப்படின்றது அதிகமாக இருக்குது, நாங்கள் இந்த டிவிடெண்ட்டை வந்து எங்களோட உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க போகிறோம், 14% விட ஒரு 14% வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த சொசைட்டி வந்து நினைச்சாங்க அப்படின்னா அதற்கு வந்து பதிவாளரின் ஒப்புதல் வந்து பெற வேண்டும். சரிங்களா? முன் அனுமதி பெற்று அந்த சொசைட்டி வந்து இவங்களுக்கு அந்த 14% விட அந்த உறுப்பினர்களுக்கு அதிகமாக வந்து வழங்கலாம். சரிங்களா? ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14% அப்படின்றது ஒவ்வொரு சொசைட்டியும் வந்து கொடுக்கணும். ஒரு சில வருடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொசைட்டி வந்து அதிகமான லாபம் ஈட்டும் போது அந்த சொசைட்டி நினைச்சா மட்டும்தான் இந்த 14% விட அதிகமாக வந்து உறுப்பினர்களுக்கு வழங்கலாம். அப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பதிவாளரின் அனுமதி அப்படின்றது பெறப்பட வேண்டும். சரிங்களா? 41வது கேள்வி, உறுப்பினர் போனஸ் பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? உறுப்பினர் போனஸ் பற்றி விதி 96 வந்து கூறப்பட்டுள்ளது. போனஸ் டு மெம்பர்ஸ். சரிங்களா? மெம்பர் போனஸ் பற்றி விதி 96 வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கடுத்தது 42வது கேள்வி, நிகர லாபத்தில் இருந்து வழங்கப்படும் உறுப்பினர் போனஸ் எத்தனை சதவீதத்திற்கு மேற்படாமல் வழங்க வேண்டும்? நிகர லாபத்திலிருந்து வழங்கப்படும் உறுப்பினர் போனஸ், அதாவது ஒரு மெம்பருக்கு வந்து போனஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 50% மேக்சிமம் வந்து கொடுக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? அதுக்கடுத்தது 43வது கேள்வி, ஊழியர் போனஸ் பற்றி எந்த விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது? அங்கே வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா உறுப்பினர் போனஸ், இது வந்து ஊழியர் போனஸ் அப்படின்றது எம்ப்ளாயி போனஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து மெம்பர் போனஸு, இது வந்து எம்ப்ளாயி போனஸ். மெம்பர் போனஸ் அப்படின்றது 96 வந்து சொல்லப்பட்டிருக்கும், எம்ப்ளாயி போனஸ் அப்படின்றது 97 வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அதற்கடுத்தது இந்திய ஊக்க ஊதிய சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1965. அதற்கடுத்தது 45வது கேள்வி, பொதுநல நிதி பற்றி எந்த விதியில் கூறப்பட்டுள்ளது? பொதுநல நிதி பற்றி விதி 98 வந்து கூறப்பட்டுள்ளது. 46வது கேள்வி, நிகர லாபத்தில் இருந்து பொதுநல நிதிக்கு எத்தனை சதவீதத்திற்கு அதிகப்படாமல் ஒதுக்கீடு செய்ய வேண்டும்? நிகர லாபத்தில் இருந்து பொதுநல நிதிக்கு எத்தனை சதவீதத்திற்கு அதிகப்படாமல் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%. சரிங்களா? அதற்கடுத்தது 47வது கேள்வி, நிகர லாபத்தை ஒதுக்கீடு செய்தது போக மீதி லாபத்தொகை இருக்குமானால் அதை டேஷில் சேர்க்க வேண்டும். நிகர லாபத்தை ஒதுக்கீடு செய்தது போக மீதி தொகை, அதாவது மீதி லாபத்தொகை இருக்குமானால் அதை சேம நிதியில் வந்து சேர்க்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி சேமநிதி. சரிங்களா? ஸோ இதை பற்றி வந்து ஆல்ரெடி அங்கேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது நிகர லாபத்தில், சரிங்களா, நிகர லாபத்தில் 2 நிதிகள் இருக்கும். ஒன்று வந்து கட்டாய நிதிகள், இது வந்து 2ஆக வந்து பிரியும். சரிங்களா? 2%, 3% அப்படின்னு பிரியும். 2% அப்படின்றது எஜுகேஷனுக்கு வந்து பிரிப்பாங்க, 3% அப்படின்றது R&D ஃபண்டு. சரிங்களா? ஸோ இது போக ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதர ஒதுக்கீடுகள் அப்படின்னு ஒரு 8 இருக்கும். சரிங்களா? இதர நிதி ஒதுக்கீடுகள். சரிங்களா? இதில் வந்து ஒரு 8 இருக்கும். சேம நிதியில் ஆரம்பித்து பொதுநல நிதி வரைக்கும் வந்து போகும். ஸோ இந்த 10 நிதிகளையும் வந்து ஒதுக்கீடு செய்தது போக ரிமைனிங் பேலன்ஸ், அதாவது நிகர லாபத்தில் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிசர்வ் ஃபண்டில் வந்து சேர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லாபத்தொகை இருக்கும்போது அது வந்து உறுப்பினர்களுக்கு வந்து பிரித்தளிக்க கூடாது அப்படின்றது பிரிவு 69 வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி நான் அங்கேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? ஓகே கைஸ், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 47 கேள்விகள் இந்த லெசனில் இருந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அல்லது உங்களோட ஸ்டடி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.